எப்படி தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்திருக்கு. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா ஆமா, அந்த செல்வநாயகத்துக்கு அவனுக்கா, அவன் நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்ம மன உடைச்சல கொடுமைப்படுத்தினதுக்கு அவனுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம், 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த தீர்ப்பு வரப்போகுது. அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். பாவம், அவங்க 2 பேரும் சேர்த்து அந்த மாணிக்கமும் தண்டனை அடைக்க போறோம்னு நினைக்கிறப்பதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பாலு, அப்பாவை கார் ஏற்றி கொண்டவனாலயா இறக்கப்படுறீங்க? நீங்க பேசுறது தப்பு. அவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்லலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் வெறும் அம்பை எய்தது ராகவனும் அவங்க அப்ப செல்வநாயகமும் தான். அவன் தப்பு திருந்திட்டா. அதனால அவனை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம். மன்னிச்சு விட்டுருவோம். எனக்கு என்னமோ வக்கீல் சார் சொல்றதும் சரியாத்தான் படுது. ஏன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ஒரு திருந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானே? கண்டிப்பா. கல்லுக்குள் ஈரம், கல்லஞ்சுக்காரங்கிட்டே ஒரு கனிவு இருக்கு. அதனாலதான் மாணிக்கத்துக்காக நான் தற்செயலா நடந்ததுன்னு போராடினேன். எப்படியோ ஒரு 6 மாசம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துருவாப்பல. சரி, நீங்க நாளைக்கே மில் நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக்குங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் எல்லா தீர்ப்பையெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு சேர்ந்துடுறேன். நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. என்னைக்கு நீதி வெல்லும். அப்பனா அந்த மில்லோட பேர் பலகை எடுத்துட்டு லட்சுமி அம்மாள் நூற்பாலைன்னு பேரை மாத்துங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மகன். என் மகனுக்கு வரப்போற மாப்பிள்ளை பேர்ல தான் அந்த மில்லு நிர்வாகம் நடக்கணும். மாப்பிள்ளை எப்ப வர்றது, இவங்க போர்டு எப்ப மாத்துறது, அதெல்லாம் அம்மா முதல்லயே முடிவு பண்ணிருப்பாங்க. வசந்தி சொல்றதும் சரிதான். என் பொண்ணு என்ன பேசுறதே தெரியல. வள்ளி சொல்றதும் சரிதான். என் பொண்ணு கடைசி வரை கண் கலங்காம மில்லு நிர்வாகத்தையும் காப்பாத்துறதுக்கு, தொழிலாளர்கள் உணர்வுகளை புரிஞ்சு நடத்துறதுக்கு வாழ விட வேற யாரு இருக்கா? என்ன சொல்றீங்க? நான் உங்க மில்லில் வேலை செய்யற சாதாரண